2006ல கூட்டணி ஆட்சிக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள். நாங்க இப்ப விட்டுட்டோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில கூட்டணி ஆட்சியில வர்றத அப்படின்னு சொன்னீங்க. 2011ல காங்கிரசுக்கு 63 தொகுதிகள் ஒதுக்குனாங்க இல்லையா திமுக கூட்டணியில. அதுல கூட சில விமர்சனங்கள் வரும். கீழே ரெய்டு, மேல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். 63 தொகுதிகள் கொடுத்தும் என்ன சாதிக்க முடிஞ்சது இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸால? இல்ல 2011 63 இடங்கள் கொடுத்து அந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வி அடைந்தோம். இந்த கூட்டணியை தோற்றுச்சு நீங்களை பொறுத்த வரைக்கும். அது அதிமுக தேமுதிகவுடைய கூட்டணியும் இடதுசாரிகளோட கூட்டணியும் பலமான கூட்டணியா அந்த கூட்டணி அமைந்ததுனால அந்த கூட்டணி பலமான வெற்றியை பெற்றது. எங்களை பொறுத்த மட்டும் கூட்டணி தோல்வி அடைந்தது. அதுக்கு பிறகு 63 இடங்களுக்கு படுதோல்வி காங்கிரஸ். அதுவே திமுக தரப்புல இருந்து கூட நிறைய தலைவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. 63 தொகுதியை தூக்கி காங்கிரஸ்க்கு கொடுத்தாலும் கடைசியில ஒன்னும் இல்ல சீட்டு அப்படிங்கிறது. இல்ல அதான் திமுக அது அது எனக்கு சிலர் சொல்றது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. காங்கிரஸுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு எதுக்கு தூக்கி கொடுக்குறாங்க? காங்கிரஸ் கட்சியோட வாக்கு இருக்குல்ல, காங்கிரஸ் கட்சியோட வாக்குனாலதான் ஜெயிக்கவும் முடியுது. அடுத்து நீங்க எங்க இது 120 இடம் 118 இடங்களோ நின்னாங்கன்னு நினைக்கிறேன். 25 இடங்களோ நம்ம திமுக ஜெயிச்சிச்சு. அப்ப அதனால இந்த உறவு என்பது, தோழமை என்பது, நீங்க எவ்வளவு வாக்குகள் வச்சிருக்கீங்கிறது ஒண்ணு, அதோடய நீங்க எவ்வளவு வாக்குகளை கொண்டு வருவீங்கிறது ஒண்ணு. எல்லாரும் பள்ளிய காங்கிரஸ் மேல தூக்கி போட்டுடலாம், கூட இருக்கவங்களும் சேர்த்து தூக்கி போட்டுடலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி எந்த பதிலுமே சொல்லாம இருக்கணும். காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே இல்ல, காங்கிரஸ் கட்சினால வெற்றியை பெறாதுங்கிறது அந்த ஆர்குமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெருசான சரியான ஆர்குமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது திமுக தலைமைக்கும் தெரியும். அதுல சிலர் அப்படி பேசலாம். திமுக பொறுத்த மட்டும் அது தெரியும்.